ஸோ இன்னைக்கு லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பிரான்ச்சஸ் நோட்ஸ் அண்ட் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இந்த டேர்ம்ஸ் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக செகண்ட் செமஸ்டர் சர்க்யூட் தியரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பிரான்ச்சஸ் நோட்ஸ் அண்ட் லூப்ஸ் பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தான் மேற்கொண்டு அதை பற்றி படிக்க முடியும். சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ்னால் என்ன, ஒரு சர்க்யூட்டில் பிரான்ச்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் கொடுத்துருக்கிறதுமே ஒரு புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ மேலே இருக்கிற சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அது எல்லாமே பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த லைனில் ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதை பவர் சப்ளை பண்ணுறதா காம்பனண்ட்டாக இருக்கலாம், ஆர் பவர் கன்சியூம் பண்ணுற காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு காம்பனண்ட், இங்கே ஒரு காம்பனண்ட், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ மொத்தமாக நம்ம சர்க்யூட்டில் 5 காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட் எந்தெந்த சைட்லாம் காம்பனண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஒரு பிரான்ச்சாக கன்சிடர் பண்ணலாம். சர்க்யூட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே காம்பனண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கெங்கெல்லாம் பவர் சப்ளை போயிட்டுருக்கு, R2 R3 அண்ட் இது வழியாக வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் எந்த காம்பனண்ட்ஸும் கிடையாது, ஸோ இந்த பக்கம் பிரான்ச்சஸும் எதுவும் கிடையாது. ஸோ மேலே இருக்கிற காம்பனண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ வி ஹேவ் 5 பிரான்ச்சஸ், 5 பிரான்ச் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அப்போ நோட்ஸ்னால், நோடுனா என்ன? ரொம்ப ஈஸி. நோட் அப்படிங்கிறது என்னென்னா 2 பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற இடம் தான் நோட், ரைட்? ஸோ இந்த பிரான்ச் அண்ட் இந்த R1 பிரான்ச், ரைட்? இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இடம் இந்த இடம் தானே. அப்போ இந்த இடத்த ஒரு நோடுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது நோட் 1 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், நோட் 1. ஓகே, இப்போ நோட் 1 அப்படின்னு சொல்லியாச்சு, ஆல் ஃபைன். அப்போது நோட் 2 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 R2 இங்கே மீட் பண்ணுறாங்க, ரைட்? அண்ட் இங்கேயும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, R1 R3 அண்ட் R1 R2 அண்ட் R3 ஏ கூட இங்கே மீட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துல எத்தனை நோட்ஸ் வரணும்? 3 நோடு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இங்கே 3மே சேர்ந்து ஒரே நோடு தான் வரும், ரைட்? ஸோ இது 3ம் சேர்ந்து ஒரே நோடு தான். ஏன் அப்படின்னா இவங்க R1 அப்படிங்கிற இந்த பிரான்ச்சோட தான் R2 R3 அண்ட் இந்த கரண்ட் சோர்ஸ் 3 பேருமே கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ 2க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற இடம் தான் ஒரு நோடு. ஸோ இந்த 3 ரெட் டாட்ஸும் சேர்ந்து நமக்கு ஒரு நோடு தான் வரும். ஸோ இது 3மே சேர்ந்து நோட் நம்பர் 2, ரைட்? அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் யார் யார் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க? R2 அண்ட் R3 அண்ட் ஏயோட கனெக்டாக இருக்காங்க, ஏயோட நெகட்டிவோட கனெக்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த நோடு இந்த நோடு இந்த நோடு இந்த நோடு இந்த 4 நோடுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு நோடாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இதுதான் இந்த 4மே சேர்ந்து தான் நோட் 3. ஓகே, ஸோ இது 4ம் தனித்தனி நோடு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்க கூடாது. 2க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற இடம் தான் ஒரு நோடு, சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தா நோட் 1 நோட் 2 அண்ட் நோட் 3 மொத்தமாக நம்மக்கிட்ட 3 நோட்ஸ் தான் இருக்குது, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம சர்க்யூட்டில்? 3. ஓகே, அப்போ லூப்ஸ்னால் லூப். ஸோ லூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. லூப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருக்கோம், லூப் ஃபார் லூப் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ லூப் அப்படின்னு என்னென்னா இந்த நோட் 1ல் ஆரம்பிக்கிறது, ரைட்? எந்த காம்பனண்ட்ஸ்குள்ளே வேணால் போகலாம், போயிட்டு வேறு நோட்ஸ்குள்ளே போயிட்டு திரும்பவும் அந்த ஆரம்பித்த நோடுக்குள்ளே வர்றது தான் ஒரு லூப். ஸோ இது லூப் நம்பர் 1. லூப் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நோட் 1ல் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கீழே போகும், நோட் 3 வழியாக போகும், திருப்பியும் மேலே வரும்போது நோட் 1லேயே வந்து முடிஞ்சிடும் இல்லையா? இது வந்து லூப் நம்பர் 1. அதே மாதிரி லூப் நம்பர் 2, மேலே இருக்கிற லூப் நம்பர் 2 நோட் நம்பர் 2க்குள்ளே போகும், நோட் நம்பர் 3க்குள்ளே போகும், மறுபடியும் 3க்குள்ளே தான் வருது, மறுபடியும் முடிக்கிற இடம் நோட் நம்பர் 2, ரைட்? ஸோ நோட் நம்பர் 2லேயே ஆரம்பித்து நோட் நம்பர் 2லேயே முடிக்குது, அதனால் இது லூப் நம்பர் 2. ஓகே, அப்போது லூப் நம்பர் 3. லூப் நம்பர் 3 எப்படி போகும்னா லூப் நம்பர் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 3க்கு போயிட்டு மறுபடியும் லூப் நம்பர் 3ல் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது லூப் நம்பர் 3, ரைட்? ஸோ எந்த நோடில் ஆரம்பிக்கிறோமோ மறுபடியும் அந்த நோடுக்கே கொண்டு வந்து நம்ம முடித்தோன்னா, அந்த கனெக்ஷன் க்ளோஸ் பார்த்தா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு லூப்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 3 லூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
லூப்ஸ்லேயே இண்டிபெண்ட் லூப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இண்டிபெண்ட் லூப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நல்லா பாருங்கள், நம்மக்கிட்ட 3 லூப்ஸ் இருக்குது, ரைட்? இந்த 3 லூப்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லூப் நம்பர் 1 அண்ட் லூப் நம்பர் 2 எடுத்து கன்சிடர் பண்ணுங்கள். இவங்க 2 பேருக்கும் காமனாக ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது, அது பிரான்ச் R2, ரைட்? ஸோ இவங்க இந்த லூப் நம்பர் 1 அண்ட் லூப் நம்பர் 2 2 பேரும் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆனால் லூப் நம்பர் 1 யாரு கூடயாவது ஷேர் பண்ணாத இவங்களுக்கு மட்டுமே இருக்கிற பிரான்ச் இதாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, V அண்ட் R1, ரைட்? ஸோ இந்த பிரான்ச்சஸ் 2 பிரான்ச்சஸும் கண்டிப்பாக லூப் நம்பர் 2 கூட கனெக்ஷனில் இல்லை. லூப் நம்பர் 2குள்ளே கனெக்ஷன் இருக்கிறது R2 R3 மட்டும்தான், ரைட்? ஸோ எந்த லூப்புக்கு வேறு எந்த லூப்பு கூடயும் ஷேர் பண்ணப்படாத பிரான்ச்சஸ் இருக்கோ அதுதான் இண்டிபெண்ட் லூப். அப்படி பார்த்தோம்னா லூப் நம்பர் 3க்கு வந்து பாருங்கள், லூப் நம்பர் 3 R3 லூப் நம்பர் 2 கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கரண்ட் சோர்ஸ் லூப் நம்பர் 3க்காக மட்டுமே இருக்குது, ரைட்? லூப் நம்பர் 3ல் இருக்கிற இந்த கரண்ட் சோர்ஸ் வேறு எந்த லூப் கூடயும் சேராது. அதனால் லூப் நம்பர் 3யும் ஒரு இண்டிபெண்ட் லூப் என்று கருதப்படும், ரைட்? அப்படி எடுத்துக்கலாம். ஸோ லூப் நம்பர் 2 R2வும் R3யும் லூப் நம்பர் 1 கோடையும் 3 கோடையும் ஷேர் பண்ணுறதுனால அது இண்டிபெண்ட் லூப்பாக இருக்காது, சரிங்களா? ஸோ இதுதான் பிரான்ச்சஸ், நோட்ஸ் அண்ட் லூப்ஸ்க்கான டெஃபினேஷன். இது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சர்க்யூட் தியரம்ஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சர்க்யூட் சீரிஸ் சர்க்யூட்டா பேரலல் சர்க்யூட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரான்ச்சஸ், நோட்ஸ் அண்ட் லூப்ஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.